செய்திகள் தொடர்கின்றன. கவுதமாலா நாட்டில் நேற்று கல்லறை திருநாளை முன்னிட்டு அங்குள்ள கிறிஸ்தவர்கள் பிரம்மாண்டமான பட்டங்களை பறக்கவிட்டு வினோதமான திருவிழா நடத்தினார்கள். ஆண்டுதோறும் நடைபெறும் கல்லறை திருநாள் அன்று மறைந்த தங்களது உறவினர்களின் நினைவிடத்தில் பிரார்த்தனை செய்வதும், மறைந்த தங்கள் உறவினர்கள் விரும்பிய பொருட்களை கல்லறைகளில் படைப்பதும் கிறிஸ்தவர்களின் வழக்கம். ஆனால் தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கவுதமாலா நாட்டில் கல்லறை திருநாள் நிகழ்ச்சியை அங்குள்ள மக்கள் வினோதமான முறையில் பட்டம் விடும் திருவிழாவாக கொண்டாடினார்கள். கல்லறை பகுதிக்கு சென்று தாங்கள் தயாரித்த மிக பிரம்மாண்டமான வண்ண காகிதங்களால் தயாரித்த பட்டங்களை மக்கள் பறக்கவிட்டனர். முன்னதாக அந்த பட்டங்களை கல்லறை அருகே வரிசையாக வைத்திருந்தனர். தாங்கள் பறக்கவிடும் பட்டங்கள் சொர்க்கத்தில் இருக்கும் மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு தங்களது நேசமான பிரார்த்தனையையும் எண்ணங்களையும் தெரிவிக்கும் என்று அவர்கள் கருதுகின்றனர். சர்ச்சைக்குரிய விக்கிலீக்ஸ் இணையதள பத்திரிகை நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சேவை ஸ்வீடனுக்கு நாடு கடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. சுவிஸ் வங்கிகளில் ஏராளமான இந்தியர்கள் கருப்பு பணம் பதுக்கி வைத்திருப்பது, காலனி வாங்குவதற்காக உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதி மும்பைக்கு தனி விமானம் அனுப்பியது போன்ற செய்திகளை வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது விக்கிலீக்ஸ் இணையதளம். இதன் நிறுவனர் அசாஞ்சே மீதும் அவ்வப்போது சர்ச்சைகள் எழுவது வழக்கம். அவர் விக்கிலீக்ஸில் பணிபுரியும் 2 பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஸ்வீடனில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதனால் லண்டனில் இருந்து அசாஞ்சேவை ஸ்வீடனுக்கு நாடு கடத்த உத்தரவிடப்பட்டது. இதை எதிர்த்து அவர் லண்டன் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இருந்தார். ஆனால் இந்த மனுவை தள்ளுபடி செய்த லண்டன் நீதிமன்றம் அவரை ஸ்வீடனுக்கு நாடு கடத்த இன்று உத்தரவிட்டது. இருப்பினும் இந்த உத்தரவை எதிர்த்து அசாஞ்சே உச்சநீதிமன்றத்தில் முறையிடலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தம்மை நாடு கடத்த உத்தரவிட்டிருப்பதை எதிர்த்து விரைவில் மேல் முறையீடு செய்யப்போவதாக அசாஞ்சேவும் தெரிவித்துள்ளார். I have not been charged with any crime in any country. Despite this, the European arrest warrant is so restrictive that it prevents UK courts from considering the facts of a case, as judges have made clear here today. We will be considering our next step in the days ahead. உடல் ஒட்டி பிறந்து 2 வயதான இரட்டை குழந்தைகளை அமெரிக்க மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் தனித்தனியே பிரித்து சாதனை புரிந்துள்ளனர். பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு உடல்கள் ஒட்டிய நிலையில் தனித்தனி தலைகளோடு கூடிய இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தது. அந்த குழந்தைகளின் மார்பு முதல் அடி வயிறு வரை ஒட்டியவாறு இருந்தது. இருந்த போதிலும் அதன் பெற்றோர் குழந்தைகளுக்கு அஞ்சலிகா, அஜலேனா சபுகா என பெயரிட்டு பாசத்தோடு வளர்த்தனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சான் ஜோஸ் நகரில் வசித்து வந்த அந்த இரட்டை குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்து தனித்தனி குழந்தைகளாக ஆக்க குழந்தையின் பெற்றோர்கள் முடிவு செய்தனர். இதற்காக குழந்தையின் பெற்றோர் அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதையடுத்து அந்த இரட்டை குழந்தைகளுக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்தனர். சுமார் 8 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற அறுவை சிகிச்சையின் மூலம் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் தனித்தனியே வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டனர். இந்தியாவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கபடி போட்டியில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் கபடி அணி பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வந்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் 2வது உலகக்கோப்பை கபடி போட்டி நடைபெற உள்ளது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் அணிகள் கலந்து கொண்டு விளையாட உள்ளன. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் நாட்டின் கபடி அணி வீரர்கள் நேற்று அடாரி எல்லைப்பகுதி வழியாக இந்தியா வந்தனர். போட்டி நடைபெற உள்ள அமிர்தசரஸ் நகரில் அவர்களுக்கு பாலிவுட் நடிகர் சன்னி தியோல் மற்றும் போட்டி அமைப்பு குழுவினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பின் போது பெண்கள் கலை நிகழ்ச்சி நடத்தி வீரர்களை வரவேற்றனர். விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் நடிகர் ஷாருக் கான், மல்யுத்த வீரர் கிரேட் காலி ஆகியோரும் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.